யூனிஃபார்ம் சாரீ அதான் மண்டேலேருந்து கட்டிட்டு வர சொன்னாங்கல்ல, அதான் நானுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கட்டிட்டேன். நல்லா தான் இருக்குது கிளாத் எல்லாமே. உங்களுக்கும் சூப்பராக இருக்குது நந்தினி மிஸ். ஆமாம் ஐஷா, நல்லா இருக்கா அப்போ இந்த சாரீ? உங்களுக்குமே சூப்பராக இருக்குது இந்த சாரீ எல்லாமே. ப்ளவுஸ்லாம் நல்லா தைச்சிருக்கீங்க. சரி மிஸ், சரி நீங்கள் கிளாஸுக்கு போங்க. என்ன கேஜி 2க்கு போகிறீங்களா? ஆமாம் ஐஷா, கேஜி 2க்கு தான் போகிறேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தாங்க மிஸ். சரி ஐஷா, நீங்களும் போய் பாருங்க. என்ன, நானும் போகிறேன். இல்லாடி பிள்ளைங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க, நேரமாச்சு. ஆமாம் மிஸ், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி நீங்களும் பாருங்க, நான் போகிறேன். என்னப்பா மிஸ் இன்னும் காணோம்? சரி எந்திரிச்சு கொஞ்சம் ஆட்டம் போடுவோம். ரவி பேசாம உட்காருடா, மிஸ் வந்தாங்கன்னா அடி வாங்க போறேன். போ சாலினி லூசு, உன் பேசலாம் கேட்பேன்னு நினைச்சியா? சிக்கா இன்னைக்கு நான் தான்ப்பா உங்களுக்கு சாரு. எல்லாரும் என் பேச்ச கேளுங்க. நான் தான் உங்களுக்கு ரவி சார் இன்னைக்கு. ரவி பேசாம உட்காருடா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நந்தினி மிஸ் வருவாங்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது? ஆமா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான மிஸ். நிறைய பேர் நம்ம கிளாஸ்ல அடி வாங்கியிருக்காங்க. அது யாரா வேணா இருக்கட்டும், ஐயாக்கு பயமே இல்லை. நான் யாருக்குமே பயப்படவே மாட்டேன். நான் இப்படிதான் நிப்பேன். ரவினா யாரு? டண்டனக்கா நக்கா டண்டனக்கா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறேன் நானு. டண்டனக்கா பெஞ்ச் மேல நின்று என்ன இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க? மிஸ் வரலாட்டி இப்படிதான் ஆட்டம் போட்டுட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையா? அதுவும் டேபிள் மேல நின்று ஆட்டம் போட்டுட்டு இருக்க. சரி மிஸ், இனிமேல் பண்ண மாட்டேன் மிஸ். என்ன பயம் விட்டு போச்சா உங்களுக்கு? போய் உட்காருவோம் இடத்துல. இனிமேல் இப்படி பண்ணி பாரு, உனக்கு இருக்குது. இன்னைக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் ஆடி. என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் தான் முதல்ல சொன்னேன்ல ரவி, இது உனக்கு தேவையா? என்ன உங்க எல்லாத்துக்குமே பயம் விட்டு போச்சா? கொஞ்ச நேரம் வர்றதுக்கு லேட் ஆனா சும்மா உட்கார முடியாதா உங்களுக்கு? உடனே எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமேல் இப்படி ஏதாவது நடக்கட்டும், உங்களுக்கு இருக்கு. அது என்ன பயம் இல்லாம இருக்குது? உங்க ரெண்டு பேர்த்தையும் இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ்ல பார்த்தது இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் என்ன நியூ ஸ்டூடெண்ட்ஸா? ஆமா மிஸ், நாங்க ரெண்டு பேரும் புதுசா தான் நாங்க இங்க சேர்ந்தோம் இந்த ஸ்கூல்ல. இதுக்கு முன்னாடி நாங்க வேற ஊர்ல இருந்தோம், இப்பதான் இங்க வந்திருக்கோம். சரிப்பா, சரி நான் இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அட்டெண்டன்ஸ். மாயா பிரசன்ட் மிஸ். பிரியா பிரசன்ட் மிஸ். மீனா பிரசன்ட் மிஸ். ஃபாத்திமா பிரசன்ட் மிஸ். நிலா பிரசன்ட் மிஸ். வெண்ணிலா வெண்ணிலா யாருமா? இங்க கவனத்தை வச்சு சொல்லுமா அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது. ஐயோ சாரி மிஸ். வெண்ணிலா பிரசன்ட் மிஸ். ரவி பிரசன்ட் மிஸ். ஷாலினி பிரசன்ட் மிஸ். இன்னைக்கு ஒரு தமிழ் வேர்டு தான் யோசிச்சுட்டு வந்திருக்கேன் பசங்களா. இன்னைக்கு அதுதான் நம்ம விளையாட போகிறோம். அது தமிழ் வார்த்தைகளை வச்சு நான் போர்டில் ஏதாச்சும் வரைஞ்சி காட்டுவேன். அதற்கான தமிழ் வார்த்தையை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சரியா? அதுதான் இன்னைக்கான ஃபன் கேம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். அதுக்கு முன்னாடி 2 டீமாக நான் பிரிச்சிடுறேன் உங்களை. சரியா? 2 டீமாக பிரிச்சுட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அந்த சைடு தான் ஸ்கோர் அதிகமாக வரப்போகுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே ஏ டீமாக வச்சுக்கிறோம். இந்த பொண்ணு பேர் என்னது? மாயான்னு நினைக்கிறேன். மாயாலேருந்து அந்த 4 பேரும் ஏ டீமு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு இருக்கவங்க எல்லாமே பி டீமு. சரியாம்மா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா கேமை? சரி, ஃபஸ்ட்டு படத்தை நான் வரைகிறேன். சரியாம்மா? இது என்னன்னு நான் வரையும் போதே நீங்கள் யோசிச்சு பார்த்துடலாம். இது என்னன்னு ஃபஸ்ட்டு யாருமா சொல்கிறா? ஏ டீம் சொல்கிறீங்களா இல்லை பி டீம் சொல்கிறீங்களா? மிஸ் ஏ டீம் நான் சொல்கிறேன் மிஸ். அது பேர் பந்து மிஸ். பாய்ந்து பந்து. ரொம்ப சரியாக சொன்னம்மா, மிக நன்று. ஏ டீமில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அது பேர் பந்து. இந்து பந்து. சரி, இப்போ நம்ம ஏ டீமுக்கு 10 மார்க் போட்டுடலாம். 10 மார்க் கொடுத்துருக்கோம் ஏ டீமுக்கு. சரி, நல்லா விளையாடுறீங்கம்மா. இப்போ அடுத்த படத்தை இது என்னன்னு கண்டுபிடிங்க. இது பார்த்தாலே தெரியும், எல்லோரும் கண்டுபிடிச்சிருவீங்க.
யார் சொல்கிறா? ஏ டீம் சொல்கிறீங்களா பி டீம் சொல்கிறீங்களா? மிஸ் ஏ டீம் நாங்களே சொல்கிறோம் மிஸ். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அது பேர் ஃபிஷ்ஷு மிஸ். ஏமா நம்ம தான் தமிழ் கேமுன்னு சொல்லிட்டேன் முதல்லேயும். இப்போ ஃபிஷ்ஷுன்னு என்ன? அது தமிழ் வார்த்தை தானே சொல்லணும். அது தமிழ் வார்த்தை என்னது? தமிழ் வார்த்தை தானே சொல்லணும். நீ என்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆங்கில வார்த்தையை? இப்போ ஏ டீமுக்கு 0 ஆக போகுது. பி டீமில் யாருக்கா அது பேர் தெரியுமா? நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எப்படி உங்களுக்கு தான் மார்க் கிடைக்கும். பி டீம் சொல்கிறோம் மிஸ். அது பேர் மீன் மிஸ். சரியான விடைமா. அது பேர் மீன். இப்போ வந்து பி டீமுக்கு வந்து 10 மார்க்ஸ் போட போகிறோம். பி டீமுக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருவோம். ஏ டீமுக்கு வந்து 0 ஆயிரும். மீன். சரி, அடுத்த படம் வரைகிறேம்மா. அடுத்து வந்து இது என்னன்னு கண்டுபிடிங்க. இது ரொம்ப ஈஸியான படம் தான். சரி, இது எந்த டீம் சொல்கிறீங்க? ஏ டீம் சொல்கிறீங்களா இல்லை பி டீம் சொல்கிறீங்களா? மிஸ் நாங்கள் சொல்கிறோம் மிஸ் பி டீமு. அது வந்து இலை. இலை மிஸ். இலை சரியான விடைமா. இலை. அப்போ பி டீமுக்கு வந்து 10 மார்க் வரும். ஏ டீமுக்கு வந்து 0. சரி, கடைசியாக ஒரே ஒரு படம் தான் இருக்குது. இதை அழிச்சிட்டு நான் அதை வரைஞ்சி போடுறேன். அடுத்த படம் என்ன வரையலாம்? சரி இது வரையலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இது யாருமா சொல்கிறா? ஏ டீம் சொல்கிறீங்களா பி டீம் சொல்கிறீங்களா? மிஸ் நாங்கள் சொல்கிறோம் மிஸ். பி டீம் சொல்கிறோம் மிஸ். நான் சொல்கிறேன் மிஸ். இது வந்து மரம். மரம் மிஸ். மரம் சரியான விடைமா. மரம். மரம். அப்போ நான் மறுபடியும் பி டீமுக்கு 10 மார்க் கொடுத்துடலாம். அப்போ எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தோம்னா பி டீம் வந்து 30 மார்க் வாங்கியிருக்காங்க. ஏ டீம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட இது குறைஞ்சிருச்சு. நீங்கள் ஏ டீம் வந்து குறைஞ்சிட்டீங்க. அப்போ வெற்றி பெற்ற அணின்னு பார்த்தோம்னா அது பி டீம் தான். பி டீம் நல்லா விளாண்டிங்க. வெற்றி பெற்ற அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள்மா. ஓரளவு நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ் வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு இதிலேருந்தே தெரியுது. நல்லா இன்னுமே நீங்கள் நல்லா படித்து நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணணும் தமிழ் வார்த்தைகள்லாம். பி டீம்லாம் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு முன்னாடி வரவே இல்லை. ஏ டீமில் தான் முன்னாடி வந்துகிட்டே இருந்தீங்க. பார்த்தோம்னா அப்படியும் பி டீம் வந்து முன்னுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பி டீமுக்கு தான் அதிகமான தமிழ் வார்த்தைகள் தெரியுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது ஒன்றுமே இல்லை. நீங்களுமே நல்ல தமிழ் வார்த்தைகள்லாம் படித்து நீங்களும் இந்த மாதிரி இன்னொரு கேம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம். இதோட வேறு டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். அதில் நீங்களும் கலந்துக்கலாம். சரியாம்மா? எல்லாருமே நல்லா தான் விளாண்டிங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ளேயும் கை தட்டிக்கங்க. சரியா? உங்களுக்குள்ளேயே பாராட்டிக்கங்க. சரி பசங்களா, அப்புறம் வந்து முழு பரீட்சை வருதாம்ல. முழு பரீட்சை வருது உங்களுக்கு தெரியும்ல. ஏப்ரல் மாதத்தில் முழு பரீட்சை வருது. அதுக்கு நல்லா படிங்க வீட்டில் உட்காந்து. சரியா? டியூஷன் போகிறவங்க டியூஷனில் படிங்க. வீட்டிலே படிக்கிறவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு நல்லா படிங்க. முழு பரீட்சை வருது. நல்ல மார்க் எடுக்கணும் எல்லாருமே. சரியா? சரி பசங்களா, பெல் அடிச்சிட்டாங்க. அடுத்த யார் மிஸ் வர அளவு அமைதியாக இருங்க, சத்தப்படாமல். நான் கிளம்புறேன். தேங்க்யூ.